Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன்ல both salaried person and self employed person சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது தேவை கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்க்க இவங்க மோஸ்டா ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபராக தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் ப்ரீ அப்ரூவ்டு பர்சனல் லோன் ஆஃபர் இருக்கும்பொழுது நம்ம இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது. பட் இருந்தாலும் இவங்க ஒரு மோர் தென் 10 RB ரிஜிஸ்டர்டு பேங்க் ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் மேனுவலாக அப்ளை பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் அப்படிங்கிறதும் ஒரு சிலருக்கு கொடுத்துருக்காங்க. பட் எல்லோருக்கும் இந்த அப்ளிகேஷனில் பர்சனல் லோன் ஆஃபர் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏன் அப்படின்னா எலிஜிபிள் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறத இவங்க எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. அந்த விதத்தில் கண்டிப்பாக சிவில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கணும். சிவில் ஸ்கோர் அப்படிங்கிறதும் டெஃபினட்டாக 700க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த பர்சனல் லோன் அப்படிங்கிற அந்த மெனுவையே எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் பர்சனல் லோன் ஆஃபர் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்க முடியும். தென் மேனுவலாகவும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இதை கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி கம்ப்ளீட்டான டீடைல்ஸாக நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ டீடைல்ஸ் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் கிடைச்ச லோன் பற்றின எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் யார், இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும், அந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். இப்போ இதில் லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 1,54,602 ரூபாய் அப்படிங்கிறது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ எவ்ரி மந்த் EMI அமௌண்ட்டாக நம்ம 7,868 ரூபாய் அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், பவர்டு பை கிரெடிட் சாய்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லோனை பொறுத்தவரைக்கும் கிரெடிட் சாய்சன் சைடு இருந்து தான் அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இப்போ இந்த லோன் அமௌண்ட்ல 36% அப்படிங்கிறது நம்ம ரீபேமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. அந்த விதத்தில் 9 மாதம் வந்து நம்ம EMI அப்படிங்கிறது பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக இது வரைக்கும் நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 78,680 ரூபாய் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் கட்ட வேண்டிய அமௌண்ட் அப்படின்னு பார்க்க 98,822 ரூபாய் அப்படிங்கிறது இன்னும் நம்ம கட்டுற மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம கட்டின EMI அமௌண்ட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை தவிர்த்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய மாதம் எவ்வளோ EMI கட்டணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லோன் அமௌண்ட்ல நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆன அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்க 1,47,216 ரூபாய் தான் பேங்க்ல கிரெடிட் பண்ணியிருக்காங்க. அப்போ ரீமைனிங் இருக்கக்கூடிய அந்த 7,000 ரூபாய் எங்க போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2,606 ரூபாய் இவங்க கலெக்ட் பண்றாங்க. தென் ப்ராசஸிங் ஃபீஸ் பிளஸ் டாக்ஸ் இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 4,750 ரூபாய். இந்த ரெண்டு அமௌண்ட்டும் போக ரீமைனிங் அமௌண்ட் தான் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்லயும் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இந்த 7,000 ரூபாய் அப்படிங்கிறது இங்க காணாம போயிருக்கு. அதே சமயத்தில் இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்றதுக்கு 24 மந்த்ஸ் அப்படிங்கிறது ரீபேமெண்ட் டென்யூரும் கொடுத்துருக்காங்க. ஒட்டு மொத்தமாக கட்டி முடிக்கும் பொழுது 1,90,459 ரூபாய் அப்படிங்கிறது டோட்டல் அமௌண்ட்டா நம்ம ரீபேமெண்ட் பண்ணிருப்போம். ஸோ இங்கேயும் பாருங்க பவர்டு பை கிரெடிட் சாய்சன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், லோனை பொறுத்தவரைக்கும் கிரெடிட் சைடு இருந்து அப்ரூவல் அப்படிங்கிறது கிடைச்சிருந்தாலுமே லோன் கிடைச்ச அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்க கிரெடிட் அப்ளிகேஷன் சைடு இருந்து தான் லோன் அப்படிங்கிறது அப்ரூவல் கிடைச்சிருக்கு. இப்போ இவங்களுடைய பர்சனல் லோன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கறத கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பாருங்க டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுல பர்சனல் லோன் எலிஜிபிள் இருக்கணும் அப்படின்னா ஏஜ் 21 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கணும். இந்தியன் சிட்டிசனா தான் கண்டிப்பா இருக்கணும். ஸோ அது வேற விஷயம். ஆனுவல் இன்கம் அப்படின்னு பார்க்க ஒட்டுமொத்த ஃபேமிலியோட இன்கம் அப்படிங்கிறது above 3 lakh இருக்கணும். இதை தவிர்த்து இதுல லோன் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 100 ரூபீஸ்ல இருந்து 20 lakh வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. டென்யூரை பொறுத்த வரைக்கும் 1 மந்த்ல இருந்து 84 மந்த்ஸ் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. பட் இந்த 1 மந்த் அப்படிங்கிறது எங்க வைக்கிறதுன்னு தெரியல. இதுவே இவங்க லோனை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்டும் கொடுக்குறாங்க. பட் மியூச்சுவல் ஃபண்ட் பேஸ்டு கொடுக்குற லோனுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே போதுமானது. மினிமம் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது 2,000 இருக்கணும். அதாவது ப்ராஃபிட்டா ஒரு 2,000 அப்படிங்கிறது இருந்தது உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 1,000ல இருந்து அதிகபட்சமா 50 லட்சம் வரையிலும் லோன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கும் 1 to 60 மந்த்ஸ் அப்படிங்கிறது டென்யூர் கொடுக்குறாங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 9.5% இருந்து அதிகபட்சமா 45% வரையிலும் இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஓகே கேஸ், அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இந்த லோன் அப்படிங்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு கிடைச்சிருந்தாலுமே இவங்க ஒரு 20% பர் ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே தான். இதுவே ப்ராப்பர்ட்டி லோனாக இருந்தால் நம்ம கம்மியாக எதிர்பார்க்கலாம் இன்னும் கூட. பட் பர்சனல் லோன் அப்படிங்கும் பொழுது 20% ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனுக்கு அப்படிங்கும் பொழுது அது நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே எஸ், இதை தவிர்த்து ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு இந்த லோனை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் அப்ளிகேஷன் டைரெக்டாக கொடுக்கறது கிடையாது. ஒரு சில RBI ரிஜிஸ்டர்டு பேங்க் ஃபினான்ஸ் அண்ட் NBFC கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்காங்க, கிறிஸ்து சாய்சன் இருக்காங்க, விபிரிட்டி கேபிட்டல் இருக்காங்க, தென் வேறு யார் LND இருக்காங்க, எஸ் பேங்க் இருக்காங்க, DSP பேங்க் இருக்காங்க, போனவாலா ஃபின்கார்ப் இருக்காங்க,
கிரெடிட் பி கூட இருக்காங்க. ஸோ இவங்க கூடலாம் பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் லோன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டு வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னாவே உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் இது ரெண்டுமே நல்லா இருக்கும். சேலரிடு பர்சனாக இருந்தாலும் ஓகே தான், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலுமே இது ரெண்டும் நல்லா இருந்தால் மட்டும்தான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்கள் தான் அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க ப்ரீ அப்ரூவ்டு லோன் ஆஃபர் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு யார்கிட்ட இருந்து லோன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளோ இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டு ஆன் டைமில் ரீபேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா தான் நீங்கள் லோனை விட்ராவல் பண்ணுறதுக்கு யோசிக்கணும். அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. அது உங்களுடைய விருப்பம் தான். ஓவராலாக இன்றைக்கி பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃபியூச்சரில் யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.